ஆஸ்ட்ரோ ஜவஹர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, இது சிவவாக்கிய சித்தர் பதிவு 6வது பாடல். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நந்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. இந்த பாடலின் பொருள், ஒரு பெண்ணின் வடிவழகில் ஈர்க்கப்பட்டு அவளை மனைவியாக்கி கொண்டவன் தன்னுடைய அழகிய மனைவியின் உடல் மீது மாற்றான் ஒருவனின் கை பட்டுவிட்டதை கண்டுவிட்டால் அவனை துன்பப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும், வெட்ட வேண்டும் என்று அறிவாளை கோபம் கொண்டு எடுப்பான். அந்த அழகிய பெண்ணின் உயிரை அவள் விதிவசத்தால் கூற்றுவன் வந்து கவர்ந்து சென்று விட்டால் அவள் மிக பேரழகி என்று அவளது உடலை வீட்டில் வைத்து பாதுகாக்க முடியுமா? இறந்து விட்ட பின் அவள் மிக அழகானவள் என்று அவள் உடலிலிருந்து நறுமணம் வீசவா செய்யும்? சவத்திலிருந்து துர்நாற்றம் தானே வீசும். அழகிய பெண் வாழ்ந்திருந்த காலத்தில் மாற்றான் ஒருவனின் கை பட்டுவிட்டது என்பதற்காக தொட்டவனை வெட்டுவதற்கு அறிவாளை எடுத்தவன் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து சென்றபின் சுடுகாட்டிற்கு சென்று எரிக்கவோ புதைக்கவோ தோட்டியின் வசம் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறான். இதை எவ்வகையில் சேர்ப்பது? வாழ்ந்த காலத்தில், அழகியாக வாழ்ந்த காலத்தில் மாற்றான் ஒருவனின் கைப்பட்டால் குற்றம். ஆனால் அவள் இறந்து விட்டபின் அவள் சவத்தின் மீது தோட்டியின் கை படுவது குற்றமில்லையா? இந்த பாடலின் விளக்கம், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள், பொருட்கள் அனைத்தும் என்றோ ஒரு நாள் அழியவல்லது. எதுவும் நிலையானது அல்ல. உருவத்தில் பெரிய மலைகளும் விரிந்து பறந்து கிடக்கும் கடல்களும் கூட நிரந்தரமானவைகள் அல்ல. ஈசனை தவிர மற்ற அனைத்தும் நிலையற்றவை. அழகும் ஆசைகளும் நிலைப்பதில்லை. அழியும் பொருள் மீதுள்ள பற்றினை அகற்றி அழியாத, என்றுமே அழியாத, அழிவில்லாத ஈசனை அறிய முற்படுங்கள், ஈசனை அடைய முற்படுங்கள். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. உலகில் பிறவி என்று எடுத்துவிட்டால் நிச்சயம் ஒரு நாள் மரணத்தை தழுவியே ஆக வேண்டும். ஆகவே ஊழிக்காலத்தில் அனைத்து உயிர்களையும் தன்னுள் ஒடுக்குகின்ற பரம்பொருளாகிய நமச்சிவாயத்தை நாட முற்படுங்கள். பரம்பொருளை தேடுவதற்கான, நாடுவதற்கான வழிவகைகளை சொல்கின்றார். நேயர்களே, இனி அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.